यामि सिद्धिर्भवतु मे सदा। पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा। ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरम्। संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहम्। संस्कृतस्य सदा भक्तो वन्दे संस्कृतमातरम्। संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन् आत्मानमाहुतं मन्ये वन्दे संस्कृतमातरम्। वन्दे संस्कृतमातरम्। नमः सर्वेभ्यः। अद्य वयं विषयद्वयं पश्यामः, तदनन्तरं प्रश्नपत्रं प्रति गच्छामः। प्रथममस्ति क्रियापदस्य एकवारं सर्वरूपाणि एकवारं दृष्ट्वा गच्छामः। तत्र पट् इति धातु अस्ति, प्रेसेंट टेन्स् पठति एकवचनं। तत्र पठति, पठन्ति, पठामि, पठावः, पठामः एतादृशं तत्र पुरुषभेदं भवति। फ्यूचर् टेन्स् मध्ये पठिष्यति, पठिष्यन्ति, पठिष्यामि, पठिष्यामः। पठतु, पठतु, पठन्तु, पठानि, पठाम, क्षम्यताम्। இங்கே மூணு இடத்துலயும் புருஷ வேதம் அஸ்தி. பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ பிரதி. இங்க ரெண்டு இடத்துல லிங்க பேதம் அஸ்தி, புருஷ பேதம் நாஸ்தி. படித்தவான், படித்தவந்தஹ, படித்தவதி, படித்தவத்யஹ. அதுக்கப்புறம் துவாந்தம் படித்வா, அதுக்கப்புறம் துமுனந்தம் படித்தும். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 20 பதம் எப்படி வருதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். லெப்பு பார்த்துருக்கோம். லெப்பு வரும்போது எப்பவுமே அந்த உபசர்க பூர்வமா இருக்கும்போது மட்டும்தான் லெப்பு போட்டிருக்கா இப்பசத்துக்கு. பிராயசா அதுதான் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். ஃபுல்லா எல்லாத்துக்கும் வருது இல்லை. ஸோ உபசர்க பூர்வமா அந்த மாதிரி வருது. அப்புறம் அவ அந்த மாதிரி வரும்போது இப்படி லெப்பு பிரத்யேல வரும். ஸோ இது மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல மற்றதெல்லாம் டீட்டெயில்ஸா படிச்சுக்கலாம். वद्, वदति, वदन्ति, वदामि, वदामः, वदिष्यति, वदिष्यन्ति, वदिष्यामि, वदिष्यामः, वदतु, वदन्तु, वदानि, वदाम, उक्तवान्, उक्तवती, उक्त्वा, वक्तुं, गच्छति, गच्छन्ति, गच्छामि, गच्छामः, गमिष्यति, गमिष्यन्ति, गमिष्यामि, गमिष्यामः, गच्छतु, गच्छन्तु, गच्छानि, गच्छाम, கதவான், கதவதி, கத்வா, கந்தும். இப்ப இது வச்சு நம்ம பார்க்கணும் எப்படி சென்டென்ஸ் பண்ணணும். பாலகः வததி, பாலகாः வதந்தி, அகம் வதாமி, வயம் வதாமः. பாலகः வதிஷ்யதி, பாலகாः வதிஷ்யந்தி, அகம் வதிஷ்யாமி, வயம் வதிஷ்யாமः. பாலகः வதது, பவான் வதது, பவந்தः வதந்து. अहं वदामि, वयं वदाम. बालकः उक्तवान्, बालिका उक्तवती, बालकः उक्त्वा गृहं गतवान्, बालकः वक्तुं पाठशालां गतवान्. मीन्स् சொல்வதற்காக பாடசாலைக்கு வர. மீன்ஸ் say want to say something, ஒரு ஸ்பீச் மாதிரி, அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வக்தும். கச்சதி, இது மாதிரி ஒரு ஒரு கிரியாபதம் எடுத்துட்டு எல்லா ரூபத்துக்கும் சிம்பிளா சென்டென்ஸ் மேக் பண்ணி ட்ரை பண்ணா ஈஸியா இருக்கும். ஜனகः காததி, ஜனகாः காதந்தி, அகம் காதாமி, வயம் காதாமः, ஜனகः காதிஷ்யதி, ஜனகாः காதிஷ்யந்தி, அகம் காதிஷ்யாமி, வயம் காதிஷ்யாமः, பவான் காதது, பவதி காதது, பவந்தः காதந்து, பவத்யः காதந்து. जनकः खादितवान्, जननी खादितवती, जनकः खादित्वा कार्यालयं गतवान्, சாப்பிட்டு விட்டு காரியாலயத்துக்கு போனார். जनकः खादितुं போஜனசாலாம் गतवान्, சாப்பிடுவதற்கு போஜனசாலா போனாரு. பிபதி, பிபதி, பிபந்தி, பிபாமி, பிபாமः, பாஸ்யதி, பாஸ்யந்தி, பாஸ்யாமி, பாஸ்யாமः, பிபது, பிபந்து, पीतवान्, पीतवन्तः, पीतवती, पीतवत्यः, पीत्वा, पातुं. दृष्टातु पश्यति, सी
பஷ்யதி பஷ்யந்தி பஷ்யாமி பஷ்யாமஹ. அது ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது திரக்ஷ்யதி திரக்ஷ்யந்தி திரக்ஷ்யாமி திரக்ஷ்யாமஹ. பஷ்யது பஷ்யந்து. அப்புறம் திருஷ்டவான் திருஷ்டவந்தஹ திருஷ்டவதி திருஷ்டவத்யஹ திருஷ்டுவா திரஷ்டும். ஸோ சில பதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும். நயதி நயதி நயந்தி நயாமி நயாமஹ. இங்க நேஷ்யதி நேஷ்யதி நேஷ்யந்தி நேஷ்யாமி நேஷ்யாமஹ. நயது நயந்து. நீதவான் நீதவந்தஹ நீதவதி நீதவத்யஹ நீத்வா நேத்தும். அப்புறம் ததாதி ததாதி ததந்தி ததாமி ததாமஹ. தாஸ்யதி தாஸ்யந்தி தாஸ்யாமி தாஸ்யாமஹ. ததாது ததந்து. யாரோ அனோட்டேஷன்ஸ் போடுறா. தத்தவான் தத்தவந்தஹ தத்தவதி தத்தவத்யஹ தத்வா தாத்தும். அப்புறம் ஞாதாத்து ஜானாதி சொல்றோம் இல்லையா, டு நோ. ஜானாதி ஜானந்தி ஜானாமி ஜானீமஹ. ஞாஸ்யதி ஞாஸ்யந்தி. கிருப்பையா அனோட்டேஷன்ஸ் அந்த இடத்துல மவுஸ் இது பண்ணாதீங்க, எனக்கு லைன் லைனா வருது. ஞாஸ்யாமி ஞாஸ்யாமஹ. ஜானாது ஜானந்து. ஞாதவான் ஞாதவந்தஹ ஞாதவதி ஞாதவத்யஹ ஞாத்வா ஞாத்தும். சோ கிருதாத்து பத். கரோதி குர்வந்தி கரோமி குர்மஹ. கரிஷ்யதி கரிஷ்யந்தி கரிஷ்யாமி கரிஷ்யாமஹ. கரோது குர்வந்து. கிருதவான் கிருதவந்தஹ கிருதவதி கிருதவத்யஹ கிருத்வா கர்த்தும். அப்புறம் ஹியர் ஷுணோதி ஷுண்வந்து ஷுணோதி ஷுண்வந்தி ஷுணோமி ஷுணுமஹ. ஸ்ரோஷ்யதி ஸ்ரோஷ்யந்தி ஸ்ரோஷ்யாமி ஸ்ரோஷ்யாமஹ. ஷுணோது ஷுண்வந்து. ஸ்ருதவான் ஸ்ருதவந்தஹ ஸ்ருதவதி ஸ்ருதவத்யஹ ஸ்ருத்வா ஸ்ரோத்தும். ஸோ உபவிஷதி உபவிஷதி பார்த்தோம்னா உபன்னு உபசர்க்கம் இருக்கு. ஸோ உபவிஷதி உபவிஷந்தி உபவிஷாமி உபவிஷாமஹ. உபவேக்ஷ்யதி உபவேக்ஷ்யந்தி உபவேக்ஷ்யாமி உபவேக்ஷ்யாமஹ. உபவிஷது உபவிஷந்து உபவிஷ்டவான் உபவிஷ்டவந்தஹ. வானுக்கு அலந்தம் இல்ல. உபவிஷ்டவதி உபவிஷ்டவத்யஹ. இங்க லெப்பு பிரத்யா போட்டிருக்கு. உபவிஷ்ய. அப்புறம் உபவேஷ்டும் ஷம்யதாம் உபவஷ்டும் இருக்கு, இது உபவேஷ்டும். இந்த மாதிரி ஒரு இதுல எழுதி வச்சுட்டு நீங்க அப்படியே அது ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணா யூ பி ஏபிள் டு நோ ஆல் த கிரியாபதம். அது நம்மளுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும். One more thing. This. एक निमिषम. எல்லாரும் புக்ல வந்து பேஜ் நம்பர் 157 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து क्वेश्चंस எல்லாம் எவ்வளோ மொத்தம் 7 क्वेश्चंस இருக்கு. சோ அத பத்தி படிக்க போறோம். சப்த ககாராஹ. கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். சோ கிம் அப்படின்னா வாட், என்ன. சோ உன் பேர் என்ன, பவத்தக நாம கிம் பவத்யாக நாம கிம் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். குத்ர வேர், பவதி குத்ர வசதி நீங்க எங்க வசிக்கிறீங்க, பவத்யாக புஸ்தகம் குத்ர அஸ்தி பவத்யாக கிரகம் குத்ர அஸ்தி உங்க வீடு எங்க இருக்கு, எப்படி. ஹவு மெனி. கதி பவத்தः गृहे भवत्याः गृहे कति जनाः सन्ति, वृक्षे कति फलानि सन्ति எவ்வளவு பழங்கள் இருக்கு அப்படி. கதா பவதி மம கிரகம் கதா ஆகச்சதி நீங்க என்னோட வீட்டுக்கு எப்போ வரேளு,
பவத்யாக கதா விராமஹ பவதி, உங்களுக்கு எப்ப லீவ் வரும்? குத்தஹ பவதி குத்தஹ ஆகச்சதி, ஃப்ரம் வேர் யூ ஆர் கம்மிங். நேத்திக்கு படிச்சோம். குத்தஹ நகரத்தக, கிராமத்தக, தேகலி நகரத்தக, அந்த மாதிரி. சோ கதம் பவான் கதம் அஸ்தி, மம வஸ்திரம் கதம் அஸ்தி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? மம கிரகம் கதம் அஸ்தி, எப்படி? கிமர்த்தம் பவான் கிமர்த்தம் லிக்கதி, கிமர்த்தம் சம்ஸ்கிருதம் பட்டதி, நீங்க எதுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறேன்? பவான் கிமர்த்தம் காரியம் கரோதி, அந்த மாதிரி எதுக்காக செய்யறேன் அந்த மாதிரி. சோ இந்த 7 கொஸ்டின்ஸ்க்கு இங்க புக்ல இருக்கு எக்ஸாம்பிள், ஒரு தடவை ஒன்னொன்னு பார்த்துடலாம். பவதஹ நாம கிம், பாலகஹ கிம் பட்டதி, என்ன படிக்கிறான் பாலகஹ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தூரதர்ஷனே சித்திரம் அஸ்தி, சித்திரம் குத்ர அஸ்தி அப்படின்னு கேட்கிறாரு. அதே கிம் வந்து தஸ்யாக நாம கிம், அதுக்கெல்லாமும் வருது, அது பின்னாடி பார்ப்போம். சித்திரம் குத்ர அஸ்தி, சோ கிம் குத்ர வந்துடுது. கதி கதி லேகன்யஹ சந்தி, கதி விமானானி சந்தி. இப்ப யாராவது ஒரு குழந்தை புக்கு பேக்ல எல்லாம் புக் வச்சிருக்கான்னா, பவத்தக ஸ்யூதே கதி புஸ்தகானி சந்தி, உங்க பேக்ல எவ்வளவு புஸ்தகம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ கதி, நான் அதோட கதி கேட்கும் போது கொஸ்டின்ல எப்பவுமே சந்தின்னு கேட்கணும், பகுவச்சனமா தான் கொஸ்டின் கேட்கணும். பவத்யாக புஸ்தகே கதி புஸ்தகா, சரி பவத்யாக ஸ்யூதே கதி புஸ்தகானி சந்தி, அஸ்தின்னு கேட்க கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட அவகிட்ட 1 இருக்கா 2 இருக்கா 5 இருக்கா 10 இருக்கான்னு தெரியாது. சோ ஆல்வேஸ் எவ்வளவு இருக்கின்றது அப்படிதான் கேட்கணும். அதுக்கு ஆன்சர் வந்து ஏக புஸ்தகம் அஸ்தின்னு அவ திருப்பி சொல்லலாம், ஆனா கொஸ்டின் வந்து சந்தின்னு தான் கேட்கணும். கதா டைம், பவான் பிராத்தः காலே கதா உத்திஷ்டதி, காத்தால நீங்க எப்ப எழுந்து போயிரு? பவான் கதா காரியாலயம் கச்சதி, எப்ப ஆபீஸ்க்கு போவேலு, அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு கதா. கதா வந்து நார்மலா சமய வாச்சகம் இல்லைன்னா கால வாச்சகம், அது அந்த டைம் இல்ல அந்த காலத்தை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்ப வருவேலு, எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப, எப்ப ஆபீஸ் போவ, நேத்திக்கா இன்னிக்கா. கதா நகரம் கதவான், எப்போ நீங்க போனீங்க? அகம் ஹ்யஹ நகரம் கதவான். அப்ப கதா நகரம் கமிஷ்யதி, ஆகாமி மாசே நகரம் கமிஷ்யாமி. அந்த மாதிரி எப்பவுமே அந்த சமய சூச்சகத்துக்கு கதா கொடுப்போம். குத்தக எங்கிருந்து, ஃப்ரம் வேர். கங்கா நதி குத்தக பிரவகதி, கங்கா நதி எங்கிருந்து வருகிறது, பிரவகதி மூலம், அப்படி கேக்குறோம். அப்புறம் அதுக்கு ஆன்சர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும், தகான்னு வர மாதிரி. சோ கந்துகம் குத்தக பததி, கந்துகம் ஹஸ்ததக பததி. ஸ்யூதக குத்தக பததி, ஃப்ரம் வேர் த புக் இஸ் ஃபாலிங். ஸ்யூதக சாரி புஸ்தகம் ஸ்யூததக பததி, பேக்ல இருந்து விழுது. சோ கதம் எப்படி, கதம் அஸ்தி, மம வஸ்திரம் கதம் அஸ்தி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, மம கிரகம் கதம் அஸ்தி, பவான் கதம் அஸ்தி, நீங்கள் எப்படி இருக்கீர்கள், அந்த மாதிரி கேட்கறதுக்கு இது கதம். கிமர்த்தம், கிமர்த்தம் பவான் கிராமம் கதவான், எதுக்காக நீங்க கிராமத்துக்கு போனீங்க, சோ அதுக்கு ஏதாவது ரீசன் அந்த மாதிரி. சோ அதுக்காக கிமர்த்தம். இந்த 7க்கு 7 கொஸ்டின். இதுல ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பிரியுது, அது வந்து இந்த கிம். கிம் வந்து 3 விதமா பிரியுது. கிம் வந்து நபும்சகலிங்கத்துக்கு வரும்போது கிம், அதே புல்லிங்கத்தை கேட்கணும் அப்படின்னா கஹ, ஸ்ரீலிங்கத்துக்கு கா. கஹ கச்சதி, அப்போ யார் போறா, கணேசக கச்சதி. கா ஆகச்சதி, எவள் வருகிறாள், கான் கேட்டாலே அது ஸ்ரீலிங்கம் நம்மளுக்கு புரியணும். சீதா ஆகச்சதி. கிம் பததி, எது விழுகிறது, பலம் பததி, லேகனி சாரி லேகனி நாஸ்தி, புஸ்தகம் பததி, அந்த மாதிரி நபும்சகலிங்க பதம் வரும்போது கொஸ்டின் கேட்போம் கிம் பததி. ஸ்ரீலிங்கம்னா கா பததி. கஹ அப்படின்னா புல்லிங்கத்துக்கு கேட்கணும். இதோட ஷஷ்டி விபக்தி நேத்தி பார்த்தோம். அதுலயே இந்த கஹ கூடைய சஹ ஏஷக வரும்போதும் அப்படிதான் வரும். சஹ கஹ, சஹக்கு கஹ, ஏஷகக்கு வரும்போது கஹ, அப்புறம் தஸ்ய வரும்போது கஸ்ய.
இப்ப தஸ்ய நாம ரமேஷக, அவனுடைய பெயர் ரமேஷ். அப்ப நம்ம கேட்கணும், அங்க நிறைய பேர் இருக்கா, அவன் ஒருத்தர் வந்து சொல்றா தஸ்ய நாம ரமேஷகன். இப்ப எப்படி தெரியும் கஸ்ய நாம ரமேஷக, யாரோட பேர் ரமேஷ் அப்படின்னு நம்ம கேட்கணும். தஸ்யாக நாம சீதா, கஸ்யாக நாம, யாரோட பேர் சீதா. சோ கஸ்ய கஸ்ய கஸ்யாக ஸ்ரீலிங்கத்துல. இதே புல்லிங்கத்துல வரும் நபும்சகலிங்கத்திலயும் கஸ்ய தான். அது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டிக்காக கொஸ்டின் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்றேன். சோ கஸ்ய யானம், கஸ்ய யானம் அப்படின்னா யாரோட வண்டி இது. சோ தஸ்யாக யானம், அவளுடைய அப்படின்னு சொல்லும் போது, இல்லைன்னா யாரையாவது பேர் சொல்லும் போது கணேசஸ்ய யானம், இல்லைன்னா ஜனகஸ்ய யானம், சகோதரஸ்ய யானம், அவனோட வண்டி. அதனால் அந்த மாதிரி. प्रायशः अहं चिन्तयामि तत्र इदानीम् अवगतम् एव। एकवारं तत्र प्रश्नपत्रं दृष्ट्वा गच्छामः. ஸோ உங்களுக்கு இந்த பின்னாடி நான் சொன்ன பேஜ் நம்பர்ல அந்த எல்லாமே கஹ அந்த இது கொடுத்துருக்கா. பேஜ் நம்பர் 162. கஹ கா கிம் கஸ்ய கஸ்யாக, அப்புறம் குத்திர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம், இது எல்லாமே இருக்கு. அதெல்லாமே கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ற இது பிரஷ்னவாச்சகம். எல்லார்கிட்டயும் கொஸ்டின் பேப்பர் இருக்கா? ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ரிட்டன் ஆன்சர்ஸ் எங்கெல்லாம் முடியுமோ நான் எழுதியிருக்கேன். அது ஒரு வாட்டி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணி ஒவ்வொருத்தரா டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். தத்ர பிரதம விஷயம், பிரதம பாகே உச்சிதம் உத்தரம் லிகத்து அப்படின்னு இருக்கு. வகார ஐகார சேர்த்தோம்னா வை, அப்புறம் நகார ஔகார நௌ, சகார அம் சம், ஹகார ஈகார ஹி, மகார அஹ மக, ரேபக வஹ இர்வ. இது நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு முழு ரா வந்து ஹாஃப் லெட்டரா வரும்போது ஆல்வேஸ் இந்த ஷிரோரேகா தான் வரும்னு நான் உங்களுக்கு அன்னைக்கு 3ஆம் நாள் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இர்வ. அப்புறம் ககார ஷகார இக்ஷா, நகார மகார இன்ம, ஹகார ரேபக இங்க வந்து ரேன்னு ஃபுல்லா சொல்றோம். அதுக்கு முன்னாடி அக்ஷரம் வந்து ஹாஃப் லெட்டரா இருந்தா இப்படி அந்த ஹாஃப் லெட்டரை எழுதி அதுக்குள்ள கீழாக இப்படி ஸ்லாண்டிங்கா கோடு போடணும் ராக்கு. சோ இத ஹாஃபா சொல்லணும், இது ஃபுல்லா சொல்லணும் ராவ. சோ பிர, பகார ரகா ரேபக பிர, அப்புறம் சகார யகார ஷ்ய. இது உபநேத்திரம், அஸ்வக, வானரக, லேகனி, நர்த்தகி. எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இங்க என்ன இருக்கு, அஹ ஈ க அம். சோ அஹ வந்து விசர்க்கம், ஈ வந்து ஸ்வராட்சரம், க வந்து வியஞ்சன அக்ஷரம், அம் வந்து அனுஸ்வாரம். சோ அந்த இடத்துல நம்ம கரெக்ட் டிக் போட்டுக்கணும். ஏஷக அகம் வயம் பாலகாக. ஏஷக என்னது, இங்க கிரியாபதம் கொடுத்துருக்கா. சோ ஏஷக வந்தா பட்டதி, அகம் வந்தா பட்டாமி, வயம் பட்டாமக, பாலகாக பட்டந்தி. சோ திருத்தியா. தத்ர இது கொஞ்சம் தெரியல. எல்லார்கிட்டையும் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்க முடியுமா? எனக்கு இது கொஞ்சம் ரொம்பவே குட்டியா இருக்கு. எவ்வளவு இது பண்ணாலும் தெரிய மாறிது. கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கு, சஷகஹ கந்துகம் லேக்கனி. சஷகஹ என்னது, விசர்க்கம் இருக்கு. பிராயசக விசர்க்கம் இருந்தா புல்லிங்கம்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ ஆரம்பத்துல சஷகஹ புல்லிங்கம். கந்துக்கம் இம்மன் இருந்தா முக்கால்வாசி நபும்சகலிங்கம் சொல்லிருக்கு. சோ நபும்சகலிங்கம். லேகனி ஈகாராந்த ஸ்ரீலிங்கம். சோ புல்லிங்கம், நபும்சகலிங்க, ஸ்ரீலிங்க. திருத்தியா. நேத்ரம், இது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். நேத்ரம் நகார ஏகார நே, தகார
ரேபஹ அகார மகார. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். அப்புறம் பாலகஹ அகம் துவம் லேகன்யஹ. இப்ப இங்க புருஷ பேதம் கேக்குறா. பாலகஹ என்னது? பிரதம புருஷ. அகம் உத்தம புருஷ. துவம் மத்தியம புருஷ. லேகன்யஹ அது என்னது? பகுவச்சனம். லேகனி லேகன்யஹ. சோ அந்த ஆன்சர் பிரதம புருஷ, உத்தம புருஷ, மத்தியம புருஷ, பகுவச்சனம். திருத்தியா. அதுக்கப்புறம் உச்சிதம் உத்தரம் லிக்கத்து. பர்ஃபெக்டா இருக்கிறத எழுதுங்கோ. மகேஷக அகம் நகரம். நான் வந்திருக்கு. நான் நகரம். அப்ப என்ன சொல்லுவோம்? செல்வேன் தானே சொல்லுவோம். கச்சாமி. ராஜேஷன் சொல்றான் அகம் டேஷ் அகச்சாமி வா வான்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் மார்க்கா. அப்ப நானும் வரட்டுமா அப்படிதானே வரும். சோ அகம் அப்பி இம்முன்னு வரும்போது நானும் அப்பி சொல்லியிருக்கோம். சோ அகம் அப்பி அகச்சாமி வா. மகேஷா ஆம் நிச்சயேன. நிச்சயேனன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வாங்கோன்னு பெரியவாளா இருந்தாலும் சொல்ல முடியும். சோ அகம் ஆம் நிச்சயேன ஆகச்சது. ராஜேஷः தத்ர அதிகாக ஜனாக சம்ஸ்கிருதம் டேஷ் வா. அங்கு அதிகமான ஜனங்கள் சம்ஸ்கிருதம் பட்டு தாத்து கொடுத்துருக்கா. அப்ப அதிகமான ஜனங்கள்னு இருக்கு பகுவச்சனை. அப்ப பட்டந்தி வா படிக்கின்றார்களா? கரெக்டா? மகேஷக ஆம் ஆம் இதானிம் நகரேஷு கிராமேஷு ச ஜனாக சம்ஸ்கிருதம் பட்டந்தி. இப்பெல்லாம் கிராமத்துல நகரத்துல எல்லாத்துலயும் படிக்கிறாங்க. ராஜேஷ உத்தமம் சம்ஸ்கிருதம் டேஷ் பவத்து. சம்ஸ்கிருதம் என்னவா வரணும்? எல்லா இடத்திலும் வரட்டும்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ சர்வத்ர பவது. அதுக்கு முன்னாடி எதுவும் விட்டு போயிருக்கா? எஸ். நெக்ஸ்ட் அந்த கிரியாபதம் நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ராவா எழுதியிருந்தா ரொம்ப நல்லது. भवसि स्मरतु गायसि अस्ति चलामि खादति पठति रक्षति तिष्ठति वदति. बहुवचनम आंसर्स. अहम गच्छामि நான் போகிறேன். வயம் गच्छामः நாம் போவோம். लेखनी अस्ति लेखन्यः सन्ति. देवः आगतवान् देवाः आगतवन्तः. अध्यापिका गीतवती. அப்ப அது ப்ளூரலா இருக்கும். அத்தியாபிகாக்கு அத்தியாபிகாः. அத்தியாபிகாः गीतवत्यः. कर्मकरः कार्यं करोति. कर्मकराः कार्यं करोति कुर्वन्ति. युवकः संस्कृतं लेखिष्यति. युवकाः संस्कृतं लेखिष्यन्ति எழுதுவார்கள். அகம் தேவீம் ஸ்மரிஷ்யாமி. நான் தேவியை நினைவு கூர்கிறேன். வயம் தேவீம் ஸ்மரிஷ்யாமஹ. நாம் நினைவு கூர்வோம். தத்ர அஸ்தி. கிருஷகः கிராமம் கதவான். கிருஷகாः கிராமம் கதவந்தः. அத்தியாபகः பாடம் பாடயதி. சோ அப்ப ப்ளூரல் இருக்கும். அத்தியாபகாः பாடம் பாடயந்தி. காயகः கீதம் गास्यति. सो गायकाः गीतं गास्यन्ति. छात्राः छात्रः फलं खादितवान्. छात्राः फलं खादितवन्तः. हे बालक भवान् खादतु. ஒரே ஒரு பையன் இருக்கான். அவனை கூப்பிட்டு நீ சாப்பிடுங்கிற. நிறைய பசங்க இருக்கானா ஹே பாலகாக பவந்தஹ காதந்து. நீங்கள் சாப்பிடுங்கள். டேஷ் பிதா தசரதஹ. ராமனுடைய தந்தை அப்படிதானே வரும். தசரதர். சோ ராமஸ்ய. பக்தா டேஷ் ஸ்மிருதவதி. எதையோ நினைவு கூறுவாள். எதைன்னு வரும்போது ஐயில முடியும் போது த்விதியா பக்தி. சோ பக்தா ஸ்லோகம் ஸ்மிருதவதி. பாலகாக ஏதோ விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்க? உற்சாகேன கிரீடந்தி. உற்சாகத்துடன் விளையாடுகிறார்கள். ஷபரி ராமஸ்ய
फलानि दत्तवती रामस्य कृते नेतिक படிச்சோம் जनकस्य कृते रामस्य कृते आञ्जनेयस्य कृते so रामस्य कृते दत्तम दादाத்து வரும்போது कृते दत्तवती கொடுத்தாள் அப்புறம் ஜலம் பததி எதிலிருந்து பததி எதிலிருந்து வரும்போது குத்தக எங்கிருந்து எதிலிருந்து சோ நலிகாத்தக सो जलं नलिकातः पतति पुस्तकम् अस्ति कुत्र अस्ति पुस्तकं स्यूते कुत्र எங்கு இருக்கிறது அப்படினு கேக்குறோம் குத்ரன் வரும்போது அந்த ஸ்யூதே பையில் சப்தமி விபக்தி ஹே அப்படினு இருக்கு சம்போதனா ஹே வந்தா அப்ப ராம மாதிரி ஹே ராம மாதிரி ஹே கிருஷ்ண சம்யக் காயது டேஷ் சமசௌ द्वौ चमसौ डैश द्विचक्रिका द्विचक्रिका इति स्त्रीलिंगपदम् अप्प इंग आंसर् एषः पुल्लिंगम् अस्ति एषा स्त्रीलिंगम् एतत् नपुंसकलिंगम् अतः एषा द्विचक्रिका भरतः लक्ष्मणः शत्रुघ्नः च रामस्य सहोदराः अण्ड् வரும்போது ச வரணும் ரெண்டு மூணு பேர் இருந்தா கடைசியில ச அண்டுக்கு சோ இது எல்லாம் நேத்து தான் இதெல்லாம் படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் சதம் சதம் என்னது நம்பர்ஸ் சோ சங்கியா மாதுலக மாதுலகன்னா என்ன சொந்தக்காரங்களை குறிக்கும் சொல் சோ பந்துவாச்சக சப்தம் பந்துவாச்சக வானரக வானரகனா என்ன அனிமல் மிருகः ஆஷ்லேஷா ஆஷ்லேஷா இது நக்ஷத்திரம் நக்ஷத்திரத்தோட பேர் 27 நக்ஷத்திரத்துல ஆஷ்லேஷா இது ஏக நக்ஷத்திரம் அஸ்தி அன்னம் அன்னம் என்னது சாப்பிடுங்க என்னதான் கொடுத்திருக்கு காத்தியம்னு சாப்பிடக்கூடிய பொருள் சோ காத்தியம் பாலிகா கீதம் ஸ்ருணோதி இப்ப நடத்துனது இது கஹ கா கிம் கதி கதா இத வச்சு எழுதணும் சோ பாலிகா சிறுமி பாட்டை கேட்கிறாள் சோ அத கொஸ்டினா கேட்கும்போது எதை கேட்கிறாள் அப்படின்னு வரணும் எதைக்கு நம்ம எப்படி போடணும் கீதம் நபும்சகலிங்கமா இருக்கு அதனால கிம்னு போடணும் கிம் ஸ்ருணு பாலிகா கிம் ஸ்ருணோதி விபீஷணः லங்காத்தः ஆகத்தவான் தக வந்திருக்கு இலங்கையில் இருந்து அப்ப எங்கிருந்துக்கு குத்தக சோ குத்தக ஆகத்தவான் விபீஷணः குத்தக ஆகத்தவான் எங்கிருந்து வந்திருக்கார் தீபோத்சவः ஆஸ்வின மாசே அஸ்தி தீபாவளி ஐப்பசி மாசத்தில் உள்ளது வரும் அப்படி அந்த இருக்கிறது அப்படி சொல்றான் சோ இது சமய சூச்சகை எப்ப வரும் ஐப்பசி மாதத்தில் வரும் எப்ப வரும் காலம் அதனால கதா பவிஷ்யதி கதா அஸ்தி சோ எப்பொழுது மாதா பூஜார்த்தம் தேவாலயம் கச்சதி கோவிலுக்கு போறா எதுக்காக போறா ஃபார் வாட் சோ கிமர்த்தம் காயிகா சம்யக் காயதே நன்றாக பாடுகிறார் அப்ப அது கொஸ்டின் எப்படி கேட்போம் எப்படி ஹவு ஷி இஸ் சிங்கிங் கதம் கிருஹே பஞ்ச ஆம்ரபலானி சந்தி 5 மாம்பழங்கள் உள்ளன 5ன்னு சங்கியா வந்திருக்கு அப்ப எவ்வளவு மாம்பழம்னு கேட்கும்போது கதி ஆம்ரபலானி சந்தி கதி கேட்கும்போது ஆல்வேஸ் சந்தி கேட்கணும் ஏக ஆம்ரபலம் அஸ்தின்னு நான் பதில் சொல்லலாம் ஆனா கதி ஆம்ரபலானி சந்தி கதி பலானி சந்தின்னு கேட்கணும் கிருஷ்ணஸ்ய மாதா தேவகி கிருஷ்ணனுடைய அம்மா தேவகி இப்ப யாருடைய அம்மா தேவகின்னு கேள்வி வரணும் இங்க ஏன்னா கிருஷ்ணஸ்ய தான் அண்டர்லைன் பண்ணிருக்கா சோ யாருடைய கஸ்ய மாதா தேவகி யாருடைய மாதா தேவகி கிருஷ்ணஸ்ய மாதா தேவகி அதே லைன் கிருஷ்ணஸ்ய மாதா தேவகியில இங்க தேவகி அண்டர்லைன் பண்ணிருக்கா சோ கிருஷ்ணனுடைய அம்மா யாருன்னு கேக்குறாங்க கொஸ்டின் சோ கிருஷ்ணனுடைய அம்மா யார் சோ தேவகி இது ஸ்ரீலிங்க பதம் அஸ்தி அதுக்கு யாருங்கிறதுக்கு கா சோ கிருஷ்ணஸ்ய மாதா கா ஓகேவா யுவகः பழம் காததி அங்க யுவகः அண்டர்லைன் பண்ணிருக்கு யார் பழம் சாப்பிடுகிறார் சோ புல்லிங்க பதமா இருக்கிறதுனால கஹ சித்திரகாரः சித்திரம் லிखति
சித்திரம் அண்டர்லைன் பண்ணிருக்கு. எதை எழுதுகிறார்? கிம் லிக்கதி. சித்திரம்ங்கிறது நபும்சகலிங்க பதம். சோ கிம் லிக்கதி. வஸ்திரம் கபாட்டிகாயாம் அஸ்தி. துணி அலமாரியில் உள்ளது. சோ அலமாரியில் உள்ளது. அப்ப நம்ம கொஸ்டின் எங்க கேட்போம்? துணி எங்க இருக்கு? சோ எங்குன்னா குத்ர. சோ வஸ்திரம் குத்ர அஸ்தி. ராமஸ்ய த்ரயஹ சகோதராக. ராமனுடைய 3 சகோதரர்கள். சோ இங்க சங்கியா வாச்சகம் வந்திருக்கு 3ன்னு. நார்மலா கத்தி நம்பர்ஸ் வந்தாலும் போடணும். சோ ராமஸ்ய கதி சகோதராக சந்தி. எவ்வளவு சகோதரர்கள் இருக்கிறார்கள்? சோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டேன். இந்த வததி அதோட ரூபம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். வததி, வதிஷ்யதி, வதிஷ்யந்தி, உக்த்வா, உக்தவான், உக்தவதி, வதது, வதந்து, அதெல்லாம். इदानीं तत्र संशयः अस्ति चेत् हैंड रेस कुर्वन्तु. एकैकं कृत्वा संशयं निवारणं कुर्मः. डौट् இருந்தா हैंड रेस பண்ணுங்க. रुक्मिणी भगिनी கேக்கல भगिनी சொல்லுங்க. இந்த இது அனுப்பிச்சு இல்ல எனக்கு உங்களோட சரியா கேக்கல. கட்டாய் கேக்கலையா? இப்ப சொல்லுங்க. இந்த வெர்ப் டென்ஸ் ஃபார்ம் 10 திருப்பி கேக்கல. அந்த இது அனுப்பணுமா? எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? நான் பண்றேன். அனுப்பிச்சு விடுங்க குரூப்ல. ధన్యవాదాలు. హ్యాండ్ లో பண்ணிடுங்க ப்ளீஸ் கிருப்பையா. மணிமேகலை பண்ணி. மேம் எனக்கு 2 டவுட். அந்த ஸ்கொயர்ல லெட்டர்ஸ் கொடுத்து நம்மள ஃப்ரேம் பண்ண சொல்லிருக்காங்கல்ல பேர்ட்ஸ். அது எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி பேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா? செலக்ட் பண்ணி எங்க இருந்து வேணா பேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேர்ட் இருக்கணும், அந்த மாதிரி பேர்ட் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த லெட்டர் அங்க இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, வரிசையா இருக்கணும். நீங்க எந்த இடத்துல இருந்து வேணும்னா மேல கீழே அப்படி இல்ல, ஜஸ்ட் கிராஸா ஸ்ட்ரெயிட்டா ஹரிசான்டலா அப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கட்டத்துல ஒரு லெட்டர் இருக்கு, லாஸ்ட் கட்டத்துல ஒரு லெட்டர் இருக்கு, அது நடுவுல வச்சுட்டு நடுவுல இருக்கிறது அப்படி இல்ல. ஓகே 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 ஓகே. உங்களுக்கு புரியுதா? நம்ம இங்கிலீஷ்ல புரியுது இல்லையா? படத்தினக்க மேல கண்டினியூஸா இருக்கணும். கண்டினியூஸா இருக்கணும் மேம். வெர்டிகல், ஹரிசான்டல், ஸ்லாண்டிங் அந்த மாதிரி. ஓகே மேம். அடுத்து இந்த இது சொன்னீங்கல்ல இப்ப கஹ கா கிம் அந்த क्वेश्चनல நம்பர் 9 and 10 விட்டுட்டீங்க மேம். 9 and 10 என்னது? கிருஷ்ணக குருஹு சொன்னேனே. சொன்னீங்களா? ஐயோ சொல்ல விட்டுட்டேன். ஆமா சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆமா மேம். 9 கிருஷ்ணஸ்ய குருஹு. அது அடிக்கவே இல்லையா? கிருஷ்ணஸ்ய குருஹு சாந்தீபனி மகர்ஷி இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. சாந்தீபனி மகர்ஷிய அண்டர்லைன் பண்ணிருக்கா. சோ சாந்தீபனி மகர்ஷி புல்லிங்க பதம். அதாக கஹ. கிருஷ்ணஸ்ய குருஹு கஹ. क्वेश्चन. சிம்ஹ வனே அஸ்தி. வனே அண்டர்லைன் பண்ணிருக்கா. சிங்கம் காட்டில் இருக்கிறது. அப்ப சிம்மம் எங்க இருக்குன்னு நம்ம கேட்கணும். குத்ர அஸ்தி. சிம்ஹ குத்ர அஸ்தி. ஓகேவா? அது ரெண்டும் விட்டு பேருக்கு டைப் பண்ண ஷம்யதா. அவ்வளவுதானா? மணிமேகலை பகினி மியூட் கொடுத்தவத்தீவா. கொஞ்சம் ஹேண்ட் லோவர் பண்ணிடுங்க, யார் யார் கேட்டாலோ அவெல்லாம். புஷ்பலதா பகினி. नमस्कारः महोदय. महोदय सेम लाइक दश क्रियापदानि लिखतु அது கேட்ட அது மணிமேகலை மேம் கேட்டாங்க. சோ கிளாரிஃபைடு. அதே மாதிரி இங்க பாலிகா கீதம் சுனோதி. சோ ஃபுல் சென்டென்ஸ் ரைட் மேம். பாலிகா கிம் சுனோதி. ஆமா, அங்க லைன் கொடுத்துட்டா இல்லையா கிம் சுனோதி. நான் இதுல எனக்கு அந்த பிக்சர் பக்கத்துல கிம் மட்டும் தான் எழுத முடியுது. உங்களுக்கு ஆன்சர் தான் அவசியம். நான் அதை எழுதினேன், அவ்வளவுதான். பாலிகா கிம் சுனோதி அப்படி क्वेश्चन ஃபுல்லா எழுதும். மாதா பூஜா
பூஜார்த்தம் தேவாலயம் பூஜார்த்தம் தேவா மாதா கிமர்த்தம் தேவாலயம் கச்சதி மாதா குத்தக தேவாலயம் கச்சத்தின்னு கேட்க கூடாதாமா? எங்கிருந்து தேவாலயம் ஆனா அங்க பூஜார்த்தத்தை அண்டர்லைன் பண்ணிருக்கா பூஜைக்காக கோவிலுக்கு செல்கிறாள்னு ஓகே இப்ப கிரகத்தகன் போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிருந்தா குத்தகன் கேட்கலாம் அங்க என்ன அண்டர்லைன் பண்ணிருக்கா பூஜார்த்தம் பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு போறாள் அப்ப எதுக்கு போறான்னு தானே கேட்போம் எங்கிருந்து போறான்னு கேட்க மாட்டோம் இல்லையா ஓகே மகோதய் இன்னொரு சின்ன டவுட் மகோதய் கஹன்றது வந்து ஹூ ஃபார் மேல் கா ஹூ ஃபார் ஃபீமேல் கிம் வாட் ஆர் ஹூ சதி ஹவு மெனி கதா வென் குத்தக ஃப்ரம் வாட் ஆர் ஃபார் வாட் ரீசன் குத்ர வேர் குத்தகனா ஃப்ரம் வாட் தான் எங்கிருந்து ஓகே ஓகே சோ ஃப்ரம் வாட் ன்னு மட்டும் தான் வரும் ஃப்ரம் வேர் ஐ திங்க் சோ குத்தக ஃப்ரம் வேர் ஃப்ரம் வாட் இல்ல வாட் ரீசன் வராதா மகோதய் குத்தக சோ குத்ர எதற்காகனா கிமர்த்தம் ஃபார் வாட் ரீசன் தான் கிமர்த்தம் வரும் வை வை கதம் இது வந்து ஹவ் அகைன் கதம் ஹவ் கஸ்ய ஹூஸ் கஸ்ய ஹூஸ் கஸ்யாஹ அப்படி ஹூஸ் ஸ்திரீலிங்கே கஸ்யாக அப்படின்றது ஃபீமேல் கஸ்யக அப்படின்றது மேல் கஸ்யஹ நாஸ்தி கஸ்ய ஏவ கஸ்ய வந்து புல்லிங்கம் அண்ட் நபும்சகலிங்கம் துவயம் அப்படி கஸ்யா ஸ்திரீலிங்கே கஸ்யாக ஓகே மகோதய் ஓகே இந்த ஏதேனும் 10 வாக்கியங்களை பன்மையில் எழுதுக அது ஐ வில் டு இட் ஸ்லோலி ஐ குடன்ட் கேட்ச் அது கொஞ்சம் மெதுவா பண்ணிக்கிறேன் தேங்க் யூ மகோதய் தன்யவாதம் மியூட் பண்ணிடுங்க விசு மகோதயாவா நமஸ்காரம் நமஸ்காரம் எனக்கு இந்த முதல்ல ஒரு டேபிள் காமிச்சிக்கணும் தாத்து டேபிள் அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ண முடியுமா என்ன தாத்து டேபிள் ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்லிட்டேனே ஏற்கனவே ஒருத்தர் கேட்டார் சரி ஓகே தேங்க்யூ ஓகே தன்யவாத மியூட் பண்ணிக்கிறேனா எஸ் வெங்கட்ராமன் ஜி மேடம் நமஸ்காரம் மேடம் இந்த சித்திரம் பார்த்து 5 வரி எழுத சொல்றாங்களா மேடம் அது நீங்க அது வந்து நம்மளோட வந்து வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லி தரேன் இப்ப அங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாருங்க எதோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய சென்டென்ஸ் எழுத தெரிஞ்சா எழுதுங்க ஒண்ணு எழுதுலன்னா இப்ப அங்க என்ன இருக்கார் வால்மீகி முனி இருக்காரா வால்மீகி முனி சொல்றார் வததி வால்மீகி முனிகி வததி கணேசஹ லிகதி அப்புறம் மீதி எதுவுமே எழுத தெரியலன்னா மயில் இருக்கு மயூரஹ அஸ்தி விருக்ஷஹ அது தெரியும் உங்களுக்கு விருக்ஷஹ அஸ்தி கமண்டலம் அஸ்தி அப்படியே அஸ்தி போட்டுக்கலாம் ஆனா ட்ரை டு மேக் நைஸ் சென்டென்சஸ் ஒரே மாதிரி எழுதக்கூடாது நம்மளோட இது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படிங்கறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஒன்னும் தெரியலன்னா இப்படி எழுதலாம் இது ஒரு ஐடியாவா சொல்லித்தரேன் கணேசஸ்ய ஹஸ்தே பாஷக அஸ்தி சூலம் அஸ்தி அவருடைய கையில் ஹஸ்தே நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம் படிச்சிருக்கோம் அவ எப்பவுமே வந்து விபக்தி ரூபம் யூஸ் பண்ணி எழுதினா த வே யூ அண்டர்ஸ்டுட் அப்படிங்கறது அவளுக்கு நல்லா தெரியும் அவ்வளவுதான் ஓகே மேடம் ஓகே மேடம் அந்த சூக்தங்கள் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல மேடம் அதுதான் புக்லயே ஆன்சர் இருக்கே ஜி அது இருக்கு ஜி அதுல நம்ம ஆன்சர் மட்டும் எழுதணுமா அதுக்கு பொருள் விளக்கம் ஆன்சர் மட்டும் எழுதினா போறோம் அந்த நம்பர் போட்டு இப்ப வாக் பூஷணம் நீங்க எழுத போறேன்னா நம்பர் போட்டு பண்பட்ட பேச்சே அணிகலன் ஆகும் சிறந்த அணிகலன் ஆகும் ஓகே 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 தேங்க்ஸ் மேம் தன்யவாத் தேங்க் யூ மியூட் பண்ணிக்கோங்க ஓகே மேம் சுதாமணி மேம் இந்த நலிகாத்தகன பைப்பா மேம் தண்ணி வருதுன்னு சொல்லுங்க நலிகானா பைப்பில் இருந்து குழாயில் இருந்து தக வரும்போது இருந்து சேரு அவ்வளவுதான் ஓகே மேம் தேங்க் யூ மியூட் பண்ணிக்கோங்க பகினி சிவராமன் ஜி மேடம் இந்த 9th லெசன்ல வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு அபவத்துன்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கா இப்போ அகச்சத்து ஆப்பட்டத்து அது வந்து எப்படின்னா இப்ப நம்ம லட்லக்காரம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வர்த்தமான காலக அந்த மாதிரி பூத்த காலத்துல இன்னொரு ரூபம் அதுல வந்து புருஷபேதம் அஸ்தின்னு இருக்கும் நான் அதனாலதான் எடுக்கல எனக்கு டைம் இல்ல அதை எடுக்கிறதுக்கு அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க இருக்கு இல்லையா ஆமா ஒரு தடவை படிச்சுக்கோங்க எனக்கு 5 நாளைக்குள்ள எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டேன் நானு
அப்ப அந்த சேத்து அதெல்லாம் எல்லாமே 10வது லெசன்லாம் அது எல்லாமே இருக்கு இல்லையா? ஆமா, அப்ப 9, 10 ரெண்டும் படிக்கணும். அந்த ரெண்டுக்கும் எனக்கு டைம் இல்ல. 4 டேஸ் தான் நான் கிளாஸ் எடுக்கேன். 5th டே நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கிறோம். ஓகே ஒரு ஓகே தடவை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே மேம். ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க ஜி. சரிங்க. கிருஷ்ணன் எஸ். हरि ओम नमस्ते भगिनी। நமஸ்தே, சொல்லுங்க. जी दश क्रियापद वाक्यानि लिखतु இருக்கு இல்லையா ஜி, அந்த டேபிள் போட்டு அதுல கிரியாபத வந்து வாக்கியானி கேட்டிருக்காளா? கிரியாபதம் லிக்கத்து தான் கேட்டிருக்கா? கிரியாபதானில இப்ப ஆ. நமக்கு வததி காததிலாம் இருக்கு. ஆ. நம்ம அது வந்து வதத்து இருக்கு. சோ வதத்து காதத்து அப்படி என்ன அது வந்து ஜாயினா இல்ல, அப்படி இருந்தாலும் நம்ம அதை எழுதலாமா? ஜாயினா இருக்கணும். வதத்தி மட்டும் தான் கண்டினியூஸா இருக்கு பாருங்க. வதத்து கண்டினியூஸா இல்ல. ஆனாலும் அது அது ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. ஜாயிண்ட் அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனா நான் அதுல 100 கிரியாபதம் எழுதலாம் ஜி. அதுல 10 வருதா ஜி? நானே 10 கொடுத்திருக்கேனே. அஸ்து ஜி, தன்யவாத ஜி. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச 10 பதம் கண்டிப்பா இருக்கும். தேடி கண்டுபிடிச்சு எழுதணும். நீங்க திஷ்டதி, ரக்ஷதி, அந்த தீய திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து அந்த கண்டினியூஸா இருக்கணும் அந்த லெட்டர்ஸ். அஸ்து ஜி, ಧನ್ಯವಾದ. ஓகே. சிவசைலம் ஜி. Namaskaram, Magini. Ah. Yeah, I am continuing on the earlier question of this gentleman. அதுல வந்து ரைட் எனி 10 verbs தான் சொல்லியிருக்கேன். அதனால நான் இட்டத்துக்கு எழுதிட்டேன் அதை வந்து பார்த்து. ஓகே. உங்க vocabulary டிஃபரெண்ட். சரி, அதை நான் படிச்சுக்கணும்னு சொல்றேன், படிச்சுக்கிறோம். ஓகே, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். வில் ட்ரை. 10 verbs இல்ல ஜி, எனி 10 verbs எழுதலாம். நீங்க என்ன சொல்றீங்க? வதத்திக்கு கேக்குறீங்களா இந்த கட்டத்துல? இல்லம்மா, இல்ல, நீங்க இந்த வரிசையா இருக்கணும், கிராஸ்ல இருக்கணும் அல்லது அப்படிதானே நம்ம எப்பவுமே பண்ணுவோம். வேற வேற இடத்துல இருந்து எழுதினா நிறைய பதம் எழுதலாம். அப்படி எனக்கு தெரியல. நான் இப்படி கொடுத்தா இந்த மாதிரி ரூல் தான் எனக்கு தோணும். ஆனா இதுல என்ன ரைட் எனி 10 verbs சொல்லிட்டா, அதனால சரி, அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா இந்த மாதிரி எழுதுங்க, பாத்துக்கலாம். அது என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த ரூல் நீங்க சொல்றது புதுசா இருக்கு. ஜென்ரலா நம்ம விளையாடும் போது இப்படிதான் பண்ணுவோம். அப்படி எல்லா இடத்துல இருந்து எடுத்து எழுத மாட்டோம். நாங்கெல்லாம் டவுட்டே கேட்கலாங்கெல்லாம். அப்படி அப்படியே எங்கெங்க இருக்கு பக்கத்துல பக்கத்துலன்னு எழுதிட்டோம். ஐயா, அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த கக சொல்றேன் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் உள்ள சொன்னேன்னா அப்படியே அந்த இதுல எழுதின்றுவேம்மா. யாருக்கு என்ன சொன்னேன் இல்லையா எனக்கு? நான் சொல்றேன். கிளாஸ் முடிச்சிட்டு ஒரு தடவை சொல்றேன். எடுத்துக்கிறேன், எழுத போறேன். சொல்லுங்க. எல்லாரும் இப்ப முடியாது. எல்லாரும் டவுட் முடிச்ச அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அது நடத்திட்டு நம்ம போலாம் வெளியில. கஹா இல்ல மோதையா, இப்ப இல்ல. எல்லாரோட டவுட் கிளியர் பண்ணிட்டு கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி 5 minutes மறுபடியும் சொல்றேன் எல்லாருக்கும் சேர்த்து. ஓகே, ரைட். நமஸ்தே. ராம் ராம். மியூட் பண்ணிக்கோங்க. அமுதாராம். நமஸ்தே மேம். மேம், அந்த கொஸ்டின்ல செகண்ட் பார்ட்ல இந்த லாஸ்ட் ஏதேனும் 10 கேள்விகளுக்கு விடையளிக்கவும்ல நவகிரக நாமானி நிக்க சொன்னா நவகிரக எல்லாமே அந்த பேரை எழுதணும். இந்த 9. ஆமா. சூரியன், சூரியஹ, சந்திரஹ, மங்களஹ, புதஹ, குருஹு, சுக்கிரஹ, சனி, ராகு, கேது. கதி நட்சத்திராணி சக்தி, அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுனா நம்பர் மட்டும். கதின்னு கேட்டா அதுக்குள்ள நம்பர்ஸ் மட்டும் மேம். அது கக சுக்லபக்ஷக, அது என்ன? கக சுக்லபக்ஷக. சுக்லபக்ஷகன்னு புள்ளிங்க இருக்கிறதுனால ககன்னு கேள்வி பதம் வச்சிருக்கா. அமாவாசை ஆரம்பிய சதுர்தசி ஓகேங்களா? சதுர்தசி தக பரியந்தம் சுக்லபக்ஷக. அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு சதுர்தசி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் சுக்லபக்ஷம். அடுத்த வந்து இந்த ஈசான்ய அதிக புத்திர, வடகிழக்கு. அது எப்படி நம்ம இந்த சான்ஸ்கிரிட்ல எப்படி நம்ம எழுதுறது? உத்தர பூர்வஸ்தானி. உத்தர பூர்வஸ்தானி. பூர்வஸ்தானி. ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீபிரியா கண்ணன். எனக்கு இதுதான் இந்த வதத்தி என்ற வினை சொன்னா, இப்ப நம்ம வதத்தி வதாமி அந்த மாதிரிதானே நம்ம எழுத போறோம். நீங்க என்ன வேணா, நீங்க அந்த லட்லக்காரத்துல 9 பதம் எழுதினாலும் அதுவும் வினை சொல் தான் பகினி. இல்ல, அதுதான் கேக்குறேன் பகினி. இப்போ அதாவது இப்ப நான் வதத்தி, பட்டதி, அப்புறம் வந்து சலதி. வதத்தி மட்டும் 9 ஃபார்ம் எழுதணும்.
அதுதான் கேட்டேன் நான். இப்ப வதத்தினா வதாமி, வதாமஹ, வதந்தி, எழுதலாம் எழுதலாம். அந்த மாதிரி. உத்திஷ்டதி நாஸ்தி. வததி, வதிஷ்யதி, வதந்தி, வதாமி, உக்தவான், உக்த்வா, வதது, உக்தவதி, வதது, வதந்து, வதன், வதந்தி, அந்த மாதிரி எது வேணா எழுதலாம். அப்புறம் இன்னொன்னு அந்த செகண்ட் பார்ட்ல வந்து ஏகஸ்ய பிரஷ்னஸ்ய உத்தரம் லிக்கது எதன் ஒன்றுக்கு கேட்டிருக்கா. இந்த சம்ஸ்கிருத பாஷாயா புருஷத்ரய விஷயே லிக்கது. पुरुषत्रय विषयेण संस्कृतभाषायां पुरुषत्रयः अस्ति, त्रिविधा अस्ति இல்ல पुरुषत्रयः अस्ति. प्रथमपुरुषः, मध्यमपुरुषः, நம்ம அது என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா? उत्तमपुरुषः. प्रथमपुरुषःனா என்ன? பாலகः, சஹ, கணேசः, ராமः, சீதா, அந்த மாதிரி. மத்தியமபுருஷகனா त्वं, உத்தமபுருஷகனா அகம், வயம், அப்படி எழுதிக்கலாம். அப்படி எக்ஸாம்பிள் மட்டும். அதாவது மத்தியம புருஷகன்னா இந்த இதை குறிக்கிறது இல்ல. பிரதம புருஷத்துல நம்ம என்ன எதெல்லாம் வந்தா பிரதம புருஷன் இருப்போம்? பாலகக வந்தா தானே பிரதம புருஷ, பாலகக பட்டத்தின். அதுதான் மேம். இப்ப அயம் அந்த மாதிரி எதுன்ற மாதிரி அது மட்டும் அகம், அகம், வயம், உத்தம புருஷக, மத்தியம புருஷக, துவம், யூயம், அந்த மாதிரி வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து எழுதினா போறோம். அதை எழுதிட்டு அது முடிஞ்சா ஒரு லைன் எழுதலாம். பாலகக பட்டத்தி, இது பிரதம புருஷக. துவம் பட்டது, துவம் பட்டசி, இது மத்தியம புருஷக. அகம் பட்டாமி, இது உத்தம புருஷக. அதே மாதிரி லிங்க பேதமும் அதே மாதிரிதான் இல்லையா? இந்த சமானமேவ. ஆமா, லிங்க பேதம். லிங்க பேதம். எனக்கு விசேஷன விஷயம் அது எனக்கு புரியல. எனக்கு விசேஷண விசேஷம்னா நவுனுக்குள்ள, அது பெயரடைன்னு தமிழ்ல சொல்லுவோம். நவுனுக்குள்ள அட்ஜெக்டிவ்ஸா. உன்னதஹ பாலகஹ, பாலகஹுக்கு அட்ஜெக்டிவ் உன்னதஹ, உயரமான சிறுவன். உச்சை அது சொல்றோம் இல்லையா? உன்னதஹ பர்வதஹ, அதெல்லாம் அதுதான் விசேஷ விஷயம். அந்த லெசன் எது இருக்கோ அதை பத்தி படிச்சுட்டு அது எழுதணும். உன்னதஹ விருக்ஷஹ, ஸ்தூலஹ பாலகஹ. உஷா பகினி பேஜ் நம்பர் 118 போட்டிருக்கா, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸ்தூலஹ பாலக, அப்புறம் கிருஷகஹ பாலக, அப்படி நிறைய இருக்கும் புக்ல. அது பாத்து அதுதான் விசேஷ விஷயம். அதாவது இல்ல இது வந்து அட்ஜெக்டிவ் குறிக்கிறது இல்லையா? அந்த அட்ஜெக்டிவ் குறிக்கிறது. ஆமா. ஓகே. எனக்கு அந்த பதத்துக்கு சரியான அர்த்தம் புரியல. சிந்தாங்க. மியூட் பண்ணிக்கிறீங்களா? Thank you. இது ஒரு கீதா கண்ணப்பன். இப்போ இந்த 10 கிரியாபதம் எழுதும் போது ஒவ்வொன்றும் என்னன்னு எழுதணுமா? வர்த்தமான காலக, பவிஷ்யத் காலக, அதெல்லாம் எழுத வேண்டாம். ஒரு ரூபம் மட்டும் எழுதணும், அவ்வளவுதான். ரூபம் மட்டும் எழுதினா போறோம் இல்லையா? ஆமா. நம்ம கிராஸ்வேர்ட் பசங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பண்ண மாட்டோமா? பசங்க பண்ணுவா இல்லையா? ஒரு கட்டை கொடுத்தா. அது நான் கிராஸ்வேர்ட் கேட்கல. வதத்தி கேக்குறல, அதெல்லாம் எழுத வேண்டாம். வெறும் ரூபம் மட்டும் எழுதினா போறோம். எங்கேயுமே வெறும் ரூபம் மட்டும். அவாளா ரூபம் சொல்லி அது என்ன காலம்னு சொல்லு அப்படின்னாதான் அந்த காலம்லாம் சொல்லணும். இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அதெல்லாம் கேட்க மாட்டா. அவ்வளவு கஷ்டமா எல்லாம் நம்ம சம்ஸ்கிருத பாரதி கேட்க மாட்டா. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். எவ்ரிபடி வில் பி ஹாப்பி ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம். சோ செகண்ட் பார்ட்ல வந்து இந்த லிங்கத்திரயம் அது மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறமா 10 கொஸ்டின்ல எது நமக்கு தெரியுதோ அது எழுதலாம். 14 கொடுத்து 10 எழுத சொல்றா. ஒன் வேர்டு தான் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் மட்டும்தான் அதுல பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 9 பேர் எழுதுறோம். மீதி எல்லாம் ஒரே ஒரு வேர்டு தான். ஒரே ஒரு வேர்டு. அப்புறம் இந்த சூக்தி, அதுக்கப்புறம் அந்த ஏதாவது ஒரு எஸ்ஏ மாதிரி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வரும். அவ்வளவுதான். இந்த கிராமர்லயே ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா நன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல படிச்சிருக்கோம், இப்ப நல்லா கிளியர் ஆயிடுச்சு. நல்லா பண்ணிருக்கேன். சேதுராமன் ஜி. சேதுராமன் ஜி. ஹலோ. சொல்லுங்க. கதி நட்சத்திராணி சந்தின்னு போட்டிருக்கேன். அந்த அஸ்வினி பரணி அது தமிழ்லயே எழுதிக்கலாம்ல? இல்ல, அவ்வளவு பேர் கேட்கல உங்களை. அஸ்வினி பரணிங்கிறது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கா. கத்தினா எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளது. தமிழ்ல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு கேட்டா என்ன பதில் எழுதுவேன்? 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவ்வளவுதான். 27 போட்டா போறோம். இல்லன்னா 27 நட்சத்திரங்கள் உள்ளனன்னு எழுதலாம். சப்த விம்சதின்னு போட்டா போதுமா? சப்த விம்சதின்னு போட்டா பகு உத்தமம். ஓகே. धन्यवादः. म्यूट பண்ணிக்கோங்க. உஷா பகினி.
உஷா பக்னி மாதா சொல்லுங்க. மாதா அந்த லாஸ்ட் கொஸ்டின்ல சமஸ்கிருத தமிழ் பாஷாயாகோ சாத்ருஷம் அப்படின்னு கேட்டிருக்கல மாதா, அது என்ன அர்த்தம்? சதுருஷம்னா ஒற்றுமை. சம்ஸ்கிருதத்திலையும் தமிழுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஒன்று போல் இருக்கு. ஒரு நிமிஷம் மணிமேகலை பக்னி, அவ முடிச்சு சொல்லுங்க பக்னி. உஷா பக்னி சொல்லிடு. சாத்ருஷம்னா சதுருஷம்னா ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரே மாதிரி இருக்கிறது என்னென்ன அப்படின்னு. சாத்ருஷம் தான். சதுருஷம், சாதுருஷம். ஓகே, அவ்வளவுதானா? மியூட் பண்ணிக்கிறேனா? மணிமேகலை பக்னி திருப்பி கேக்குறேன். சந்தேகம் இருக்கு, எதுன்னு எடுத்துக்கல, அதுக்குள்ள நீங்க மியூட் பண்ணிட்டு மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மணிமேகலை பக்னி சொல்லுங்க. மறுபடியும் அன்மியூட் பண்ணுங்க. அந்த கிரகங்கள் எழுதும்பொழுது சூரியக சந்திரகன்னு சொன்னீங்க இல்லையா, குருகு எக்ஸெட்ரா, அது வந்து சான்ஸ்கிரிட்ல எழுதுனா ஓகே. ஆமா, இல்லன்னா சூரியன் சந்திரன் தமிழ் எழுதும்போது எந்த பாஷையில எழுதுறோம் அதுக்கேத்த மாதிரி எனக்கு வந்து அப்படியே ஃப்ளோவால நான் சொல்லிட்டேன். ஓகே. அதே மாதிரி இப்ப அவங்க ப்ரீவியஸா ஒண்ணு கேட்டாங்கல்ல மேம், காமன் வேர்ட்ஸ்ன்னு. இப்ப இஷ்டம் கஷ்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு 2-3 பேஜ் ரன் ஆகுது. அதுல இருந்து ஒரு 10 வார்த்தை எழுதினா போதும் இல்லையா? எழுதினா போறோம். நீங்க அதை வச்சு தமிழுக்கும் கொஞ்சம் உங்க ஓன்ல ஏதாவது எழுதலாம். எப்படி தமிழ்ல தானே எழுத சொல்லியிருக்கா. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிறைய ஒற்றுமை உள்ளன. வார்த்தைகளில் 100 பதத்திற்கு மேல் இருக்கு இல்லையா, கொடுத்துருக்கா இல்லையா? ஆமா ஆமா. சில உதாரணங்கள் அப்படின்னு கொஞ்சம் எழுதலாம். ஓகே ஓகே. என்னெல்லாம் சம்ஸ்கிருதத்தை பத்தி தமிழ் பத்தியும் தெரியுமோ அதை லிங்க் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் உதாரணம் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தன்யவாதம். மியூட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அவர் அந்த சப்தகாரம் ஒரு தடவை கேட்டாரு, அது மட்டும் ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் டவுட் இருந்தா பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஏக்கான விஷயம். வை ஃபார்வார்ட்னு கூட இதுக்கு இருக்கு. ஏக்கான விஷயம். அதாவது 7 கொஸ்டின் கேட்கறதுக்குன்னு 7 பதம் இருக்கு. அந்த 7 பதம் என்னன்னா அப்படின்னா, கிம் இடம் பத்தலையா, ஒன்னா வச்சிருக்கிறேன். கிம்னா என்ன, வாட், ஹூ இல்லைன்னா, குத்ர வேர், கதி ஹவு மெனி, கதா வென். கதி ஹவு மெனி கேட்கும் போது எப்பவுமே பகுவச்சனத்துல சந்தின்னு கேள்வி கேட்கணும். கதா வென் எப்பவுமே சமய சூச்சகம் பவதி, சமயமோ காலமோ, ஏதோ ஒரு மாசம் வருஷம் அதை குறிக்கும், இல்லைன்னா டைம் குறிக்கும், எப்ப வருவீங்க அந்த மாதிரி டைம் குறிக்கும். குத்தக எங்கிருந்து, ஃப்ரம் வேர். கதம் எப்படி, ஹவு. கிமர்த்தம் வை இல்லைன்னா ஃபார்வாட், படிச்சேன் அதுக்குள்ள போயிட்டு, ஃபார்வாட் எதற்காக அப்படின்னு சொல்லலாம். அத சோ கிம் குத்ர கதி கதா குத்தக கதம் கிமர்த்தம். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பவதக நாம கிம், அது எல்லாருக்குமே தெரியும். நபும்சகலிங்கே பவதக கிருஹம் குத்ர ஏவ பவதி. பலம் கிம் அப்படின்னு கேட்கலாம். பலம் கிம், கிம் பலம், புஸ்தகமேவ ஸ்வீகரோமி. நபும்சகலிங்கம் குத்ர ஸ்ரீ 180 பாலகஹ கிம் பட்டதி, எதை என்ன படிக்கிறான், கிம். சோ அங்க கிம் வரும்போது ஆன்சர் வந்து பாட்டம் அப்படின்னு தித்யா பக்தியில வரணும், இல்லைன்னா
பகுவச்சனம் சாரி நபும்சகலிங்க பதமா இருக்கணும், அவ்வளவுதான். குத்ர ஜனகः குத்ர கச்சதி, கதி விருக்ஷே கதி பலானி சந்தி, எவ்வளவு பழங்கள் இருக்கின்றன. கதா ஜனகः காரியாலயத்தः கதா ஆகதவான், எப்பொழுது வந்தார். ஜனகः கதா ஆகதவான். குதஹ ஃப்ரம் வேர், ஜனகः குதஹ ஆகதவான், எங்கிருந்து வந்தார். ஜனகः காரியாலயத்தः ஆகதவான், ஆபீஸில் இருந்து. கதம் பவான் கதம் அஸ்தி, மம வஸ்திரம் கதம் அஸ்தி, மம புஸ்தகம் கதம் அஸ்தி, என்னோட புது புக் எப்படி இருக்கு. மம சங்கணகம் கதம் அஸ்தி, மம தூரவாணி கதம் அஸ்தி, என்னோட போன் எப்படி இருக்கு. அது மாதிரி. கிமர்த்தம் வை இல்லைன்னா ஃபார் வாட், எதற்காக. கிமர்த்தம் அம்பா கிமர்த்தம் மந்திரம் கச்சதி, எதுக்காக கோயிலுக்கு போறா. தேவம் நந்தும் அப்படின்னு சொல்லலாம். சோ பகவானை நமஸ்கரிப்பதற்கு, இல்ல பூஜாம் கர்த்தும் பூஜை செய்வதற்கு, அர்ச்சயித்தும் அர்ச்சனை செய்வதற்கு, இந்த மாதிரி பதில் அதுக்கு வரும். சோ இதுதான் இது மூடு. இந்த கிம்க மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னன்னா கிம் வரும்போது புல்லிங்கத்துல கஹ, புல்லிங்கமா இருந்தா கஹ அப்படிங்கிறது வரணும். கஹ பாலகஹ, கஹ கஹ விருக்ஷஹ, என்ன விருட்சம். ஆம்ரபல விருட்சம் அப்படி சொல்லலாம். கா சீதா, யார் சீதா. கா மகிழா, யார் மகிழா, அந்த பெண்மணி யார் அப்படிங்க. கா மகிழா அப்படின்னு கேட்கலாம். கிம் புஸ்தகம், புஸ்தகம் கிரகம் வரும்போது, கிரகம் விமானம் அப்படிங்கும்போது கிம் புஸ்தகம். விமானம் கிம், விமானமா அப்படின்னு கேட்கிறோம். அந்த மாதிரி. அதோட யாருடைய அப்படின்னு கேள்வி வரும்போது கஸ்ய, புல்லிங்கமாயிருந்தா கஸ்ய, ஸ்ரீலிங்கமா இருந்தா கஸ்யாக, நபும்சகலிங்கமா இருந்தா கஸ்ய. கஸ்ய ஜனகஹ, யாருடைய தந்தை. கஸ்ய கிமஸ்தி அன்யத் புத்ரஹ, கஸ்ய சகோதரஹ, அந்த மாதிரி புல்லிங்க பதத்துக்கு. கஸ்யாக அம்பா, கஸ்யாக ஜனனி, கஸ்யாக புத்ரி, எவளுடைய இல்ல யாருடைய ஸ்ரீலிங்கம், யாருடைய பெண், யாருடைய அம்மா, யாருடைய இது, அந்த மாதிரி. சோ கஸ்யாக. கஸ்ய புஸ்தகம், யாரோட புஸ்தகம் இது. கஸ்ய யானம், யாரோட யானம் இது, அந்த மாதிரி. இப்ப இங்க த்விசக்கரிக்கா வருதுன்னா கஸ்யாக த்விசக்கரிக்கா, யாருடைய பைசைக்கிள் அப்படி கேட்கணும். இவ்வளவுதான். சோ கிம் குத்ர கதிகதா குதஹ கதம் கிமர்த்தம், அது சப்த ககாராக 7 இருக்கு. அதோட இது 2, இது 3, இது 2, 4. சோ அதுதான் புக்ல கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 162ல எல்லாமே இது இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ கேட்டவாளுக்கு. உஷா பக்னி. ನಮಸ್ಕಾರ ಮ್ಯಾಮ್. ಇದು ಲಾಸ್ಟ್ல தச பிரஷ்னம் உத்தரம் லிக்கத்துன்னு இருக்கு. அதுல கா காஷ்மீர புறவாசினின்னு கேட்டிருக்கு. அப்ப என்ன எழுதணும். ஸ்லோகம் இருக்குமே உங்களுக்கு. கா காஷ்மீர புறவாசினி சாரதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சாரதா இல்லனா சரஸ்வதி. ஓகே. அது மாதிரி கிருஷ்ணஸ்ய டேஷ் அபிமன்யுன்னு போட்டிருக்கு. தமிழ்ல சொல்லுங்க. அபிமன்யு கிருஷ்ணருக்கு யாரு. மாத்துலானின்னு எழுதலாமா. மாத்துலானியா. அபிமன்யு மாத்துலானியா. அபிமன்யு யாரோட பையன். அபிமன்யு அர்ஜுனன். அர்ஜுனன் அவ வைஃப் அம்மா. கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு மருமான் இல்லையா. கிருஷ்ணரோட தங்கையோட உள்ள. சோ பாகினேயக. பாகினேயவா. கிருஷ்ணர் தான் மாமா மாத்துலக. அபிமன்யு வந்து கிருஷ்ணருக்கு பாகினேகை, பாகினேயக மருமான். ஓகே. அந்த மாதிரி சகலாக தேவாக புத்திர வசந்தி துளசி துளசியாம் புத்திர இத்தியஸ்தி துளசியாம் துளசியில் எழுதிக்காதான். அப்புறம் இந்த இது வைமானிக சாஸ்திரே கர்த்தாக்கः. யார் வைமானிக சாஸ்திரம் பண்ணா. அவர் பேர் மட்டும் பாரத்வாஜ.
படிக்கணும் நீ நிறைய, அப்புறம் எக்ஸாம்ல யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாளே, அதனாலதான் நான் அந்த போர்ஷன் சொல்லாம இல்ல விட்டேன். அந்த கொஸ்டின் நீங்க இது பண்ணலையா, அதனால தான் கேட்டு நான் எழுதிட்டேன் இல்ல, already அந்த எழுதிட்டேன். அந்த போர்ஷன்லாம் வந்து நீங்க படிச்சு எழுதுனது, ஏன்னா அது தமிழ்ல தான் இருக்கு, சான்ஸ்கிரிட்ல இல்ல. படிச்சு ma'am. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல வைமானிக நான் சாஸ்திரம்னா என்ன, விமானம் அந்த இத பத்தி எழுதிருக்காது. இல்ல ஆக்சுவலி நான் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டேன், அதை எழுதிருக்கேன், அதை ஜஸ்ட் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது தான், நான் கரெக்டா எழுதிக்கிறேங்கிறது தான். ஏன்னா சகலா தேவக புத்திர வசந்தின்னு நான் இதே துளசின்னு கொஸ்டின் வரப்போறது இல்லை. வரப்போறது இல்லை மேம். நீங்க வந்து துளசியாம்னு எழுதிருக்கேன், நான் துளசியும்னு எழுதிருக்கேன், அதான் கேட்டேன், அதுக்கு தான் ஜஸ்ட் கேட்டேன். மத்தபடி அப்படி எழுதினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பூரா சால்வ் பண்ணிட்டேன் நான். லைக் யோகாசன சாஸ்திரத்திய போஷணா கர்த்தா கஹான்னு எழுதிட்டு அப்ப பதஞ்சலின்னு எழுதிருக்கேன். கஹான் போட்டிருக்கு, அப்ப பதஞ்சலிஹி. பதஞ்சலிஹி, ஓகே. அதுதான் ஜஸ்ட் கேட்டேன். ஏன்னா பூரா பேப்பர் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டா தான் வந்திருக்கு, எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 மிஸ்டேக்ஸ். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே ஒன்லி. அதை ஜஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான் ஜஸ்ட் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க பகினி. யா, சிவராமன்ஜி. மேடம், இந்த எக்ஸாம் எழுதும்போது சில இடத்துல வந்து எக்ஸாம் எழுதுங்க அதெல்லாம் மாதிரி சொல்றாங்க. இப்போ ஸ்லோகத்தோட அர்த்தம்லாம் சொல்றாங்கல்ல, சில இடத்துல நாங்க ஹிந்தில எல்லாம் தமிழ்லயே இல்லாம இல்ல தமிழ்ல எழுதினா எல்லாம் தமிழ்லயே எழுதினா அப்படியே தான் உண்டு. ஹிந்திலயா சம்ஸ்கிருதத்திலயா? சம்ஸ்கிருதத்துல எழுதலாம், இல்லன்னா தமிழ்ல எழுதலாம். நீங்க என்ன மீடியம் செஞ்சிருக்கீங்க? இப்ப நீங்க இங்கிலீஷ் மீடியம் செஞ்சிருந்தா இங்கிலீஷ்ல எழுதலாம். ஒரே பேப்பர்ல இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் வராது இல்லையா? சில கொஸ்டின்ஸ் நான் இங்கிலீஷ்ல தெரிஞ்சா இங்கிலீஷ்ல எழுதுறேன், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் எழுத முடியாது, தமிழ்ல தான் எழுதணும். நீங்க எழுதினா ஒண்ணுமே தெரியாததுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறேன்னு எழுதினா ஏதாவது கொஞ்சம் மார்க் தருவாளா இருக்கும், ஃபுல் மார்க் இல்லாட்டாலும். எழுதக்கூடாதுன்னு சொல்ல மாட்டா, பட் நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும் இல்லையா? நடுவுல அதாவது நீங்க இப்ப தமிழ் மீடியம் செஞ்சிருக்கீங்கன்னா தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து எழுதலாம், பிரச்சனை இல்ல. தமிழ், சம்ஸ்கிருதம், இங்கிலீஷ் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச பாஷையெல்லாம் கலந்து எழுதினா படிக்கிற வாழ்க்கை எல்லா பாஷையும் தெரியும். அப்படி இல்ல, இது எப்படின்னாக்கா சில ஸ்லோகத்துக்கு வந்து தமிழ்ல அர்த்தம் சொல்றதுல அது ஹிந்திலயோ இல்ல இதுலதான் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்துக்கு ஏதாவது கேட்டா நம்ம எழுதணும்னா அது இங்கிலீஷ்ல எழுதணும். அர்த்தமே கேட்கறது இல்லையா ஜி? இந்த இதெல்லாம் வந்து क्वेश्चन பேப்பரே உங்களுக்கு கொடுத்துட்டோமே, ஸ்லோகத்துல எங்க அர்த்தம் கேக்குறா? அதுல இருந்து ஏதோ ஒரு மார்க் கேள்வி தான் கேக்குறா. ஓகே, காஷ்மீரபுர வாசினி கான் இப்ப பகினி சொன்னா இல்லையா, அது சாரதா இல்லைன்னா சரஸ்வதின்னு போட போறோம். அந்த மாதிரி தான் துளசி ஸ்லோகம், அதுவும் துளசியாம், எல்லா தேவர்களும் துளசியில வசிக்கிறா. சோ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்கறது இல்லையா क्वेश्चन பேப்பர்ல? மோஸ்ட்லி தமிழ் இல்லைன்னா சன்ஸ்கிரிட் இல்லையா? ஆமா, நீங்க என்ன மீடியம் எடுத்துக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் பிளஸ் சான்ஸ்கிரிட் கலந்து, ஃபுல்லும் சான்ஸ்கிரிட் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தன்யவாதம். மியூட் பண்ணிக்கோங்க. சிவசைலம். ஓகே. I'm sorry again, continuing Mr. சிவராமன். இப்போ எனக்கு புஸ்தகம்லாம் வந்து தமிழ்ல வந்திருக்கு, அப்போ நான் தமிழ் மீடியம் தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஆமா. அதான் சிம்பிள், வெரி சிம்பிள், பிகாஸ் இட் இஸ் கன்ஃபியூசிங். ஸோ எனக்கு தமிழ்ல இருக்கு, அதனால தமிழ்ல எழுதும். ரைட், ஆமா. நீங்க சொல்லும் போது அப்படிதானே கேட்டுப்பேன். அது ஞாபகம் இல்லை இப்போ. கேட்டாச்சு, புஸ்தகம் வந்தாச்சு, படிச்சாச்சு. ஓகே, ரைட்டம்மா. தன்யவாதம். தன்யவாதம். சுந்தரி சேகர். నమస్కారం మేడం. నమస్కారం. நமஸ்காரம். ஆயுர்வேதே சுகிருதாச்சாரியஸ்ய முக்கியம் கிம்னு கேட்டிருக்கு இல்லையா? அவர் தான் முதல்ல அறுவை சிகிச்சை அதான் எழுதணும். கரெக்ட் பகினி. ஏன் சந்தேகப்படுற? நீங்க நல்லாவே படிச்சிருக்கீங்க, எதுக்கு டவுட் படவே கூடாது. நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே இருக்கணும் இல்லையா? உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் தான் எக்ஸாம்ல டவுட் வந்தா யார்கிட்ட பகினி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? கான்பிடென்ட்டா இருங்க. நம்ம எழுதிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், இதுல படிச்சிருக்கோம், எழுதுவோம், அவ்வளவுதான். எழுத வேண்டியது கடமை. கரெக்டா தப்போ அது பகவான் சங்கல்பம், அவ்வளவுதான். ஓகே பகினி, தன்யவாதம். மியூட் பண்ணிக்கோங்க பகினி கிருப்பையா. மணிமேகலை பகினி. மேம், அந்த 9th ஸ்லோகம் மாணிக்ய வீணாம்ன்றதுல ஐ ஆல்வேஸ் மெடிடேட் ஆன் த டாட்டர் ஆஃப் மதங்க மகரிஷின்னு இருக்கு மீனிங்.
அப்ப மதங்க மகரிஷின்னா அது வந்து சரஸ்வதின்னு எழுதணுமா அல்லது பார்வதின்னு எழுதணுமா? இல்ல காஷ்மீர புறவாசினா இல்ல காஷ்மீர புறவாசினி வந்து 10. சல்யூட்டேஷன்ஸ் டு தேவி சாரதா அது வந்து ஓகே நம்பர் ஓகே 10. 9th லெசன்ல சொல்றேனா? 9th ஸ்லோகா பேஜ் நம்பர் 166. நம்ம புக்ல பேஜ் 160 நியூ புக்ல. நோ ப்ராப்ளம். மாணிக்ய வீணாம் அதுவா? பலாலயந்திம் மதாலசாம் மஞ்சுள வாக்விகாசாம் மாகேந்திர நீல ஜதி கோமலாங்கிம் மதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. அப்ப மதங்க கன்யாம் யாரை மனசா, அதுல இல்லாத வேர்டு பார்வதிங்கிறது அங்க வேர்டு இல்ல, எல்லாருக்கும் உங்கள அளவுக்கு அர்த்தம் தெரியும். அதனால யாரை மனதினால் நினைக்க வேண்டும், அந்த மாதிரி மனசா ஸ்மராமி கா மனசா ஸ்மராமி அப்படின்னு கேட்டா மதங்க கன்யாம்னு எழுதலாம். மதங்க கன்யாம் தமிழ்ல இல்லாத வேர்டு அதுல அவ கேட்க மாட்டா. நீங்க அந்த ஆன்சர்ல கண்டிப்பா அந்த ஸ்லோகத்துல வேர்டு இருக்கும். இல்லப்பா டாட்டர் ஆஃப் மதங்க மகரிஷின்னு நாங்க எழுதிக்கலாமா தமிழ்ல? எழுதிக்கலாம். ஓகே. நீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மகந்த சாரி மதங்க மகரிஷியுடைய மகளாகிய பார்வதி தேவின்னு கூட எழுதலாம். ஓகே. அடுத்தது சோ கான்ஃபிடென்ட், ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியாது, அதனால அந்த மாதிரி இல்ல அதுக்குள்ள இல்லாத ஆன்சரை கேட்க மாட்டான். ஓகே. அடுத்தது இன்னொன்னு வீணா மேட் ஆஃப் மாணிக்கியான்னா என்ன மேம் அது? வீணா மேட் ஆஃப் மாணிக்கமா இருக்கும். மாணிக்கியா மாணிக்க வீணா மாணிக்கங்களாலான வீணா, அந்த வீணையோட இது சொல்றாங்க இல்லையா? மாணிக்கங்களாலான வீணைன்னு எடுத்துக்கணும் அது. ஓகே ஓகே மேம். சப்போஸ் மாணிக்க வீணா எனக்கும் கரெக்டா தெரியல, நான் அதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணல. இல்ல பாத்துட்டு வேணா சான்ஸ்கிரிட்ல இல்ல படிச்சாலும் எல்லாருக்கும் எல்லாம் டக்குன்னு புரிஞ்சிடாது. we have to sit and work out. I understand. I don't find fault with you. I will find out and say maybe. இவ்வளவு தூரம் சொல்றதே எங்களுக்கு ஜாஸ்தி. அதனால தான் நான் ரைட் ஃப்ரம் டே 1 ஸ்லோகம் அர்த்தம் கேட்கும்போது நான் சொல்றேன், ஏன்னா ஸ்லோகம் வந்து யாரோ மகர்ஷிகளால கொடுத்தது, அதை நம்ம தப்பா புரிஞ்சுட்டு தப்பா அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. If I am so confident இதுதான் மீனிங்னா I can say. அதனால I am not so confident, நிறைய ஒர்க் அவுட் பண்ணல. சோ அது மாதிரி கேட்க மாட்டா எனக்கு தெரிஞ்சு. நீங்க क्वेश्चन பேப்பர்ல அந்த மாதிரி எதுவும் பெருசா இருக்காது. ஓகே ஓகே மேம். சோ இன் டெப்தா கேட்க மாட்டா. மியூட் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் லாக் பண்ணிடுங்க பகனி. நிச்சயமா ஷியோர். थैंक यू மேம். சுதாமணி மேம் இங்க சம்ஸ்கிருத பாஷாய அக்ஷரைக்கு லிக்கத்துன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த 51 லெட்டர்ஸும் எழுதணுமா இதுல? 51 லெட்டர்ஸ் கொடுக்கலையே. ஸ்வரம் வஞ்சன ரெண்டு எழுத வேண்டாமா? 108 அப்படின்னு கொடுத்துட்டு சம்ஸ்கிருத பாஷாயா அக்ஷரைகி லிக்கத்து. 108 சம்ஸ்கிருத பாஷையில எப்படி எழுதுவோம்? சதாதிக அஷ்ட இல்லனா அஷ்டோத்தர சதம், அஷ்டோத்தர சதம். அவ்வளவுதான். நினைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமா எல்லாம் கேட்க அவ்வளவு எல்லாம் எழுத சொல்லலாம். 108 நம்பர்ஸ் எப்படி எழுத முடியும்? நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுது, எனக்கு இப்ப புரிஞ்சு. டைம் ஆயிடும் அவ்வளவுதான். அந்த என்ன கொடுத்திருக்காங்க கொஞ்சம் நம்ம அவ்வளவு தூரம் 108 உட்காந்து எழுதுனா நீங்க உங்களுக்கு அதுக்கே 15-20 மினிட்ஸ் ஆயிடும் யோசிச்சு எழுதுறது. அவ்வளவு டைம் கன்சியூமிங்கா நம்மள கேட்க மாட்டாங்க. சரியா? தேங்க் யூ மேம். மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆயிடுது. ஜி சமாபயாமக வா தத்ர? இன்னொரு டவுட் இருக்கா? மறுபடியும் டவுட். ஓகே, ஏக நிமிஷம். சிவசைலம் ஜி சொல்லுங்க. மன்னிச்சுக்கோங்க, சாரி டு ட்ரபிள் யூ. இது 3 hours பேப்பர் 3 hours கரெக்ட் தானே மேடம்? ஆமா, அந்த क्वेश्चन பேப்பர்ல போட்டுருக்கீங்களா? போட்டுருக்கா தெரியலையே. 3 hours சமயக கண்டாத்ரயம். கண்டாத்ரயம். ஓகே ஓகே ரைட். ராம் ராம் ஜெயராம் ஜி. ராம் ராம். மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உஷா பகரி மேம் இந்த இது லிங்கத்ரய இது கேட்டிருக்கேன். லிங்க விசேஷ லிக்கத்து. லிங்கத்ரயம். லிங்கத்ரயம். அப்போ அதுல வந்து ஸ்ரீலிங்கம், புருஷலிங்க, இது புல்லிங்கம் அண்ட் நபும்சகலிங்கம் எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணுமா? இல்லைன்னாக்க ஸ்ரீலிங்கம்னா ஆகாராந்தத்துல முடியறது, புல்லிங்கம்னா அகாராந்தத்துல முடியறது, ஈகாராந்தத்துல முடியறது, அந்த மாதிரி எழுதணுமா? அது தமிழ்ல எழுதணுமா
இல்லைன்னா இல்ல வெறும் ஸ்ரீலிங்கம்னா நிறைய இருக்கு. நம்மளுக்கு இப்ப படிச்சது வரைக்கும் இல்ல. ஸ்ரீலிங்கம்னா என்ன, புல்லிங்கம்னா என்ன, அதுக்கு மாஸ்குலைன் எக்ஸாம்பிள் ஃபெமினைன் எப்படி யூஸ் பண்ணுவோம். அது இது அத வேர்ல்டு அது இது சென்டென்ஸ் எழுதணுமா? நீங்க லைக் எழுதினா உங்களுக்கு டைம் இருந்து எழுதினா ஆடட் அட்வான்டேஜ் அவ்வளவுதான். ஓகே, பாலக்காக புல்லிங்னா பாலக்காக ராமக அப்படின்னு எழுதணுமா? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும். புல்லிங்கம்னா என்ன, ஓ அப்படியா? புருஷவாச்சகம் சூச்சயத்தி இல்லையா, ஆண் ஆமா. பாலை குறிக்கும் இது புல்லிங்கம், பெண் பாலை குறிக்கும் சொற்கள் ஸ்ரீலிங்கம். அது எழுதணும் இல்லையா. டெபினிஷன் நம்ம தமிழ்ல கேட்டா அப்படி இருக்கும். அப்போ அது தமிழ்ல எழுதணுமா? அத பெண் பால் அப்படின்னா என்னன்னு எழுதுனா நீங்க என்ன எழுதுவேல, 3 பால்களையும் விளக்கு அப்படின்னு தமிழ்ல கேட்டா என்ன எழுதுவேலோ அதெல்லாம் எழுதுங்க. சம்ஸ்கிருதத்துல 3 பால். மேடம் இல்ல ஆகாராந்தத்துல முடியக்கூடிய சப்தங்கள் ஸ்ரீலிங்கம் அப்படின்னு எழுதணுமா? இல்லைன்னா வெறும் அதோட எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினா போதுமா? எக்ஸாம்பிள் எழுதினா போறோம். ஆகாராந்தம் ஈகாராந்தம் மட்டும் இல்லையே. அதனால பெண்பால் வந்து பெண்பாலை குறிக்கும் சொற்கள் ஸ்திரீலிங்கம். அது இப்படி வரும், இப்படி அமையும். பாலிகா, மகிழா, ஜனனி, நதி, அம்பா அப்படின்னு. அதுல நமக்கு லிங்க விசேஷம் நமக்கு இருக்கு இல்லையா, அதையும் சொல்லணும். மற்றத்துல எல்லாம் வந்து லிங்கம் எழுதும் போது உயிருள்ளதெல்லாம் ஸ்ரீலிங்கம் புல்லிங்கமா இருக்கும், உயிரற்றதெல்லாம் நபும்சகலிங்கமா இருக்கும். இங்க அப்படி இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம் சான்ஸ்கிரிட்ல. அதை மென்ஷன் பண்ணணும். தன்யவாதம். ரெண்டாவது மேம், இந்த இது ஆன்லைன் பரீட்சைன்னு சொன்னே, அதுக்கு என்ன லிங்க் தானே வருமா? எப்படி ஆன்லைன் பரீட்சையா? எனக்கு ஆன்லைன்ல இங்கெல்லாம் சாக்ஷாத் தான் நடக்கிறது. இல்ல இது ஆஃப்லைன் இல்ல, சில பேர்ல ஆன்லைன் ஆஃப் பண்ணிருக்காளே, அதான் கேட்டேன். ஆன்லைன்ல எப்படி? ஆன்லைன் ஆஃப் பண்ணுவாள்கெல்லாம் அவளோட கவலை. நீங்க ஆன்லைன் ஆஃப் பண்ணலன்னா நீங்க அது கவலை பண்றீங்களா? அது எனக்கு டீடைல்ஸ் தெரியாது. ஆன்லைன்னா வெளிநாட்டுல இருக்கிறவா வெளியூர்ல இருக்கிறவா படி பண்ணுவாளோ என்னமோ. நீங்க சாட்சாத்து தானே எழுத ஆப் பண்ணிருக்கீங்க, நேர போய் எழுதுற மாதிரி தானே. இல்ல நான் இங்கதான் ஆஃப்லைன் தான், நான் நேர போய் எழுதுதான். அவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் பாருங்க. ஆனா ஆன்லைன்ல எழுதுறவாளுக்கு அவளே சூச்சனா தருவா. எனக்கு அந்த சூச்சனா எல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டா. அவளே அவளுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ரைட் ரைட், ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. மியூட் பண்ணிக்கோங்க. சங்கரன் ஜி. நமஸ்தே ஜி. சொல்லுங்க. இந்த क्वेश्चन பேப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஆமா, அத கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ப்ளீஸ். அந்த அந்த क्वेश्चंस எதுமே வராது. அது இருக்கு வராது மேடம். நாங்க அது உதாரணமா நான் வெச்சு இது பண்ணிக்கிறேன் மேடம். ஒண்ணும் இல்ல, அதுதான் ஃபாஸ்டா போறனால என்னால இது பண்ண முடியல. கொஞ்சம் ஷேர் பண்ணேன்னா அதே மாடல்ல நான் ஆன்சர் கொடுப்பேன். சரி, ஷேர் பண்ண கேட்டுட்டு ஷேர் பண்ண. எனக்கு தெரியல ஷேர் பண்ணலாமான்னு. நான் வாயால சொன்னா புரியாதேன்னு நான் அதுல டைப் பண்ணி உங்களுக்கு போட்டேன். நான் கேட்டுட்டு ஷேர் பண்றேன். பண்ண சொன்னா பண்ணலன்னா அதே மாடல்ல நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வேற ஒன்றும் அது எல்லாமே ஈஸி தான் ஜி. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஏன் சொல்றேன், எல்லாமே நீங்க படிச்சதுதான், ஒன்னும் படிக்காததே இல்ல. கவலைப்படாதீங்க. சரி மேடம், சரி, தேங்க்யூ. உஷா பகினி மியூட் மத்திய ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா? இல்ல மேம், நான் ரைஸ் பண்ணலையே, ஹேண்ட் ரைஸ் பண்ணலையே. இல்ல மியூட் பண்ணல நீங்க, அதனால. ருக்மிணி பகினியா சொல்லுங்க. மாதா நமஸ்காரம். ஒண்ணும் இல்ல, அந்த வெர்பு இது மட்டும் டென்ஸ் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க இதுல குரூப்ல. சரி பகினி, அனுப்பிச்சு விட்டுறேன். தன்யவாதம். தன்யவாதம். எல்லாரும் டவுட் முடிஞ்சிருத்தா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இனி யாருக்கு டவுட் இருக்காதுன்னு எல்லாருக்குமே என்னோட ஜாஸ்தியா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. நோ ப்ராப்ளம் जी. रिकॉर्डिंग स्टॉप कर. मणिमेखले भगिनी पुनः विश्वनाथन जी. विश्वनाथन जी, विश्वनाथन जी, வெங்கட்ராமன், சாரி விஸ்வநாதன் சொல்லிட்டு. மேடம் இப்போ இன்னைக்கு இந்த தடவை நீங்க ஒரு 5 days கிளாஸ் எடுத்தீங்களா மேடம்? இந்த மாதிரி சம்ஸ்கிருத பாரதியில இருந்து எங்களுக்கு பிஃபோரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கிளாஸ் இல்ல, நெக்ஸ்ட் பிரவேஷால. எனக்கு தெரியலையே. அதெல்லாம் அவளோட ஜேஷ்டாவோட பிளான் ஜி. அவ என்ன சொல்றாளோ நம்ம செய்வோம், அவ்வளவுதான் ஜி. நமக்கு தெரியாது. கண்டிப்பா. எப்பவுமே சாட்சாத் வர்க்கம் தான் நம்ம சம்ஸ்கிருத பாரதி வந்து ப்ரிஃபர் பண்ணுவான். ஏன்னா வந்து நேர போனாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புல மூஞ்சி பார்த்து சொல்லி தர முடியும் எல்லாமே. இப்ப நானே உங்களுக்கு ஷேர் பண்ணாம வாயாலே சொன்னா உங்களுக்கு புரியுமா? அப்ப நான் உட்காந்து எல்லா வேலையும் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் கஷ்டம் தரக்கூடாதுன்னு அவ வந்து ஆன்லைன் வந்து ரொம்ப வைக்க மாட்டான்.
டைரக்டா வாங்கோ, நல்லா படிக்க முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசிரியர் மாணவர் இது உறவு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா பேசிக்க முடியும், டவுட் கிளியர் பண்ண முடியும் தான் நினைப்பேன். ஓகே மேடம். இது பாத்தீங்கன்னா இந்த வியோமான்னு பெங்களூர்ல ஒரு இது இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபுல்லா வந்து இதுதான் ஜூம் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. தெரியல ஜி எனக்கு அதெல்லாம். ஓகே, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ, தன்யவாதங்கள். தன்யவாதம். மியூட் பண்ணிக்கோங்க ஜி. சங்கரன் ஜி ஜி ஒண்ணு இல்ல, கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் மாடல் தான் கொடுத்துருக்கேன். 4-5 கொஸ்டின் மாடல் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டேன்னா இதை நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான். ஜி 4-5 கொஸ்டின் பேப்பர் இருக்காது ஜி. இப்ப 1 வருஷமா தானே இந்த இதுவே எக்ஸாமே ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த லெவலே இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா. அதனால 2 தான் இருக்கும். ஓகே, அந்த ரெண்டாவது இதான் 2வது எக்ஸாம் நினைக்கிறேன். ஓகே மேம், ஓகே ஓகே, தேங்க்யூ. மணிமேகலை பகினி एक நிமிஷம் சொல்லுங்க. अनम्यूट कर मैम ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन. டே பிஃபோர் எஸ்டர்டே ரெக்கார்டட் மெசேஜ் வந்து எங்களுக்கு வந்தது மேம். நேத்து வரல. நேத்து கொஞ்சம் நிறையவே நீங்க சொல்லிருக்கீங்க எங்களுக்கு. அது கொஞ்சம் போடுவாங்க. நேத்தி தானே அங்க இருக்கிறவங்களுக்கும் நிறைய எக்ஸாம் காரியம் எல்லாம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாளைக்குள்ள போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க. ஓகே மேம். அது இது பண்ணி தானே போடணும். ஓகே, யா. யாருக்கோ ஆல்ரெடி 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்டுன்னு போட்டிருக்காங்க. அது வேணா யாராவது வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியல, என்கிட்ட 1 தான் இருக்கு. ஷம்யதா மியூட் பண்ணிக்கோங்க பகினி. அதி சின்ன சாமி. ஷம்யதா உங்க பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உச்சரிச்சுட்டேன் ஜி. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஜி. வணக்கம் மேடம். சொல்லுங்க. சின்ன ஹெல்ப், இந்த சான்ஸ்கிரிட் ஃபாண்ட் இருக்குங்களா, தேவநாகரி ஃபாண்ட் கொஞ்சம் கிடைக்குமா மேடம் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றதுக்கு? கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு நீங்க கூகுள்ல இருந்து எடுத்துக்கலாமே ஜி. கூகுள் இன்புட் டூல்ஸ்ல இருந்து இருக்கு, இல்லைன்னா அங்கேயே ஏதோ லிபி எல்லாம் இருக்கு. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம்? நம்ம ஒன்றும் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. நீங்க உங்க லேப்டாப்ல போய் உங்களுக்கு பையன் யாராவது இருந்தா அவள்கிட்ட கேட்டேன்னா அவ பண்ணி கொடுப்பா, டவுன்லோட் பண்ணி கொடுப்பா. விண்டோஸ் 11ல இருந்தா. நல்லா இல்ல, ஆனா தேவநாகரி ஃபாண்ட் பண்ண முடியல, அதுதான் கேட்டேன். இல்ல அது உங்க சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா பண்ண முடியும் ஜி. ட்ரை பண்ண அது பண்ண முடியல, அதுதான் கேட்டேன். ஏன் நான் எப்படி உங்க லேப்டாப்ல இங்க இருந்து பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? உங்க ஆத்துல யாராவது பசங்க இருந்தா நீங்க பசங்கள்கிட்ட கொடுத்தேன்னா 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவா. உங்களுக்கு பசங்களை ட்ரை பண்ணாங்க. லேப்டாப்ல வேணுமா உங்களுக்கு? தெரியல ஜி. அப்போ உங்க லேப்டாப் சப்போர்ட் பண்ணலையா இருக்கும், அதனாலதான் தெரியல. கிடைச்சிச்சுன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம், அதுக்காக கேட்டேன். அப்படி கிடைக்காது ஜி, அப்படி பண்ண முடியாது. அப்படி இது இந்த மாதிரி ஆப் மாதிரி எல்லாம் பண்ணிக்க முடியாது. போன்ல வேணா நம்ம அதுவே டவுன்லோட் பண்ணிக்க. யாருமே நம்ம அனுப்ப முடியாது ஆப்ல இந்த ஃபாண்ட் எல்லாம். ஒர்க் ஆகாது. அப்படி இங்கிலீஷ் ஃபாண்ட் தமிழ் ஃபாண்ட்ல எடுக்கிறமே அது மாதிரி எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுக்கலாம் ஜி. உங்களுக்கு ஒர்க்கா சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றேன். விண்டோஸ் 10 11 சப்போர்ட் பண்ணுது கூகுள் இன்புட் டூல்ஸ்ல இருந்து. அப்படி இல்லைன்னா லெக்ஸி லோகோஸ்னு ஒண்ணு இருக்கு, அது நீங்க அதை ஆன்லைன்லயே டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சரி மேடம், धन्यवादः. धन्यवादः. इदानीं शान्तिमन्त्रं मुक्त्वा गच्छामः सर्वे. அங்கே இருங்கோ, டக்குன்னு வேலை எடுத்துன்னு வெளில போகாதீங்க, கரெக்டா முடிக்கணும். जी रेकॉर्डिंग स्टॉप करोतु जी, हमेव कर्तुं न शक्नोमि जी. अस्ति वा? अहमेव स्टॉप करिष्यामि।